Hello guys, நம்ம இந்த வீடியோவில் கோகோ அண்ட் பிராண்ட்லேருந்து கோகோ ஸ்போர்ட்ஸ் கோல்ட் ஒயர்லெஸ் கேமிங் மவுஸ் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கோகோ ஸ்போர்ட்ஸ்ன்ட்டு அவங்களோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸை நீங்கள் பேக் சைடு ப்ளஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதோட எல்லா கான்ஃபிகரேஷனும் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஒயிட் கலர் பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மவுஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கவரில் மவுஸை கொடுத்துருக்காங்க. மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்குது. மவுஸை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டனாகவே தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா ஒயர்லெஸ் மவுஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் அந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ மவுஸை வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு, பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி நானோ டாங்கிள் அப்படின்வாங்க. பட்டன் குவாலிட்டி, வீலு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. மவுஸோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மவுஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதோட ஒரு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு யூஎஸ்பி, ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட லேப்டாப் டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜும் ஆகும். ஸோ அந்த ரெண்டு ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதில் ஒயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது கனெக்ட் பண்ணி ஒயராகவும் நீங்கள் இந்த மவுஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மவுஸோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாடல் வந்து பார்த்திங்கன்னா கோகோ ஸ்போர்ட்ஸ் கோல்டு ஒயர்லெஸ் கேமிங் மவுஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளேயில் வருது. விண்டோஸ் ஓஎஸ்லேருந்து மேக் ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸ் கூட சப்போர்ட் பண்ணுது. விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பிலேருந்து விண்டோஸ் 7, 8, 8.1, 10, 11 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆஸ் யூஷுவல் எல்லா ஒயர்லெஸ் மவுஸ்லேயும் இருக்கிற மாதிரி இதில் யூஎஸ்பி நானோ டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா 2.4 மெகாஹெர்ட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு வந்து உங்களுக்கு 10 மீட்டர் வந்து கவர் ஆகுமா. நெக்ஸ்ட் வந்து இதில் 7 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெடிக்கேட்டட் ஃபயர் கீ கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம கேமிங் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபயர் கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக அந்த கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் வந்து இதில் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தம் 7 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக்கு, இன்னொன்று லெஃப்ட் கிளிக்கு, இன்னொன்று டிபிஐ பட்டன். டிபிஐ வந்து உங்களுக்கு கேமிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் டிபிஐ அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் வீலு, அப்புறம் ஃபார்வர்ட் பட்டனு, பேக்வர்ட் பட்டனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கீ. நான் சொன்ன மாதிரி அதில் டெடிக்கேட்டட் ஃபயர் கீ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஒயர்லெஸ் மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா டிபிஐ வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது 3 லெவல் டிபிஐ இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1200, இன்னொன்று 240, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 3200. ஸோ இதில் வந்து இந்த 3 லெவல் டிபிஐ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர் 7 கலர் வந்து ப்ரீத்திங் ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த 7 கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறி மாறி ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகும். பட் அந்த க்ளோ ஆகிறது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்பலாம் க்ளோ ஆகலை, சரிங்களா. ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு எஃபெக்ட் தான் வருது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் பேட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும் போதே வந்து ஒரு 500 mAh பேட்ரி வந்து இதில் இன்செர்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ப்ளஸ்னால் அது வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா. ஸோ அது வழியாக வந்து நம்ம இந்த மவுஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கோகோ ஸ்போர்ட்ஸ் ஒயர்லெஸ் கேமிங் மவுஸ் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ. இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.